நம்ம மதுரையில் வெறும் ரூ. 1 இருந்தே இந்த ஒரு ஷாப்பில் நீங்கள் மண்பானை மண் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்க முடியுங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு கைவினை கலைஞர்கள்னு சொல்லுவாங்கள்ல, மண்பாண்டம் செய்கிற தொழிலாளர்கள். ஒரு சின்ன கடைங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ மக்களுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக இந்த வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம மதுரையில் இப்படி ஒரு கடை இருக்கா, இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு இவங்களால் எப்படி கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பழமை மாறாமல் இவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது. விலையை ஒன்று கேட்டிங்கன்னா என்னக்கா இவ்வளோ கம்மி ரேட்டா அப்படின்னு, இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாங்க. இதே இது நீங்கள் பல்காக வாங்கும்போது இவங்கக்கிட்ட இன்னும் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணுவாங்கங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இது ஜஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ மட்டும்தாங்க. பார்ட் 2 வீடியோ, பார்ட் 3 வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலில் போடக்கூடிய மதுரை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு அட்ரஸ் வந்து சொல்கிறேங்க. நம்ம மதுரையில் மேலே அனுப்பானடி இங்கே PSA மஹால் இருக்குது, அந்த மீன் மார்க்கெட்டுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஷாப் இருக்குது. இப்போ நான் காட்டுற விலைக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரூ. மட்டும்தாங்க. வெறும் ரூபாய்க்கு இந்த விளக்கு தராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க விளக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. 8 விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட வாங்குகிற ஒரு பொருளுமே நல்ல குவாலிட்டியாக வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பெரிய விளக்கு இருக்குது இல்லைங்களா, இதோட ஒரு பீஸு 10 ரூபா, நல்ல பெரிய சைஸுங்க. ஸோ இந்த விளக்கை நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கணும், 10 எடுக்கணும், 20 எடுக்கணும், 50 எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இதையும் கம்மி பண்ணுவாங்க. இந்த விளக்கு வந்து 7 ரூபா தாங்க. மார்பிள்லையும் நிறைய விளக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விளக்கு இருக்குங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த விலை தானா அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த மார்பிள் விளக்குன்னு வந்து சொல்லுவாங்களா, அதுதாங்க. இதோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். சிஸ்டர் எங்களுக்கு இதே மாதிரி டிசைனில் விளக்கு இருக்கா அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதில் நீங்கள் 5 விளக்கு வந்து எடுத்துக்கலாங்க. 10 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த விளக்கில் நீங்கள் 4 விளக்கு எடுத்துக்கலாங்க. 10 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க, பெரிய சைஸு. இப்போ குட்டியாக என் கையில் எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதில் நீங்கள் 7 பீஸ் எடுத்துக்கலாம் 10 ரூபாய்க்கு. என்னங்க காம்போவாகவே 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு இந்த காலத்தில் எதுவுமே வாங்க முடியாத டைமில் 10 ரூபாய்க்கு 7 விளக்கு, 10 ரூபாய்க்கு 8 விளக்குன்னு கொடுத்துட்ருக்காங்க. உண்டியலோட விலையை நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 30 ரூபாங்க. இப்போ நான் காட்டுற உண்டியல் வெறும் 30 ரூபா. அதுக்கு அடுத்த சைஸ் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் 40 ரூபா. இப்போ நான் காட்டுற பெரிய சைஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது 50 ரூபாங்க. இல்லை எனக்கு நல்ல டிசைன் போட்டால் மாதிரி வந்துட்டு வேணும், நான் சாமிக்கிட்ட வந்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் 100 ரூபாங்க. எனக்கு டிசைன் போடாமலே பெருசாக வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் 80 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடை இப்போதைக்கு இந்த சின்ன இடத்துலேருந்து தான் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமாக வரப்போகுது. இந்த கிருஷ்ணரோட விலை 130 ரூபா மட்டும்தாங்க. தத்ரூபமாக அந்த பெயிண்டிங்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. வெறும் 130 ரூபா. இந்த கிருஷ்ணர் வந்து பாருங்களேன், நமக்கு கோமாதாவோட வந்துட்டு இருக்காரு. 150 ரூபாங்க. இருங்க நான் நல்லா காட்டுறேன். அவ்வளோ ஒரு அழகாக தத்ரூபமாக வந்துட்டு இருக்குது. 150 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. நான் திருப்பி வந்து சொல்கிறேங்க, உங்களுக்கு சமையலுக்கு தேவையான மண் பாத்திரங்கள், வீட்டுக்கு தேவையான மண் பாத்திரங்கள், ஹோட்டலுக்கு தேவையான மண் பாத்திரங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு வாங்கணும், வெளிநாடுகளுக்கு வாங்கணும் அப்படின்னீங்கனாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர்லேயே இந்த மண்ணில் செஞ்சுருப்பாங்களா, அதுதாங்க. இப்போ கோமாதாவோடு இருக்கிறது வந்துட்டு 180 ரூபா. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். கோமாதா இல்லாமல் தனியாக வந்துட்டு கிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா, இது வந்துட்டு 75 ரூபா மட்டும்தாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபாய்க்கெலாம் வந்துட்டு விநாயகர் வந்துட்டு இருக்குதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அணையா விளக்குங்க. இந்த தெரியுதாங்க உங்களுக்கு, 120 ரூபா. நல்ல பெரிய சைஸு அணையா விளக்குலாம் உங்கள் வீட்டுக்கு வாங்குங்க. நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அக்கா சின்ன சைஸு கம்மி ரேட்டுக்கு காட்டுங்க அப்படின்னாங்கன்னா அதுவும் நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குங்க. 70 ரூபாய்க்கு அணையா விளக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது. நம்ம வீட்டு நிலப்படியில், நம்ம வீட்டு வாசலில், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் கோயில் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது போக நிறைய விளக்குலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 50லேருந்து 60 டிசைன் இருக்குது. விநாயகரோட ஐமுக விளக்குங்க. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரோட ஐமுக விளக்கு இப்போதைக்கு உங்களுக்கு பெயிண்ட் கோட்டிங் இல்லாததை காட்டுறேங்க. இதோட விலை வந்துட்டு வெறும் 150 ரூபா மட்டும்தான். லக்ஷ்மி விளக்கு காட்டுறேன் வந்து பாருங்களேன், தெரியுதாங்க இந்த லக்ஷ்மி விளக்கு. இதோட விலை 80 ரூபா மட்டும்தாங்க. நீங்கள் நினைக்கலாம், அக்கா என்னக்கா நிஜமாக தான் சொல்கிறீங்களான்னு. ஆமாங்க,
இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஐதீகமான ஒரு விளக்கு. கீழே வந்துட்டு பூ வந்து வச்சுக்கலாம், மேலே விளக்கு ஏற்றிக்கலாம். 50 ரூபா தான் இதோட விலை. உங்களுக்கு 20 ரூபாய்க்கு இங்கே பாருங்கள். இப்போ நான் காட்டுறது ஒரு க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு எவ்வளோ பெருசுன்னு. இதை நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கூட மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். வெறும் 20 ரூபா தான். எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு வந்து பாருங்கள். அதோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து பாருங்கள். ஹோல்சேலில் நீங்கள் எடுக்கும்போது இதோட விலை இன்னும் கம்மியாகும். இது வந்துட்டு மாட விளக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஜோடி 200 ரூபாங்க. ஸோ ஜோடி வந்து 200 ரூபா. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த லக்ஷ்மி விளக்கு, லக்ஷ்மிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 70 ரூபா தான். தாமரை விளக்குங்க. தாமரை விளக்கு 45 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வித் ரேட்டோட உங்களுக்கு நான் எல்லா விலைங்களையும் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாடம் துளசி மாட விளக்கு 40 ரூபா. கலர்ஃபுல்லாக இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி இந்த 4 செட்டு விளக்குமே சேர்த்து 70 ரூபா. இதில் ப்ளூ கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ரெட் கலர்னு எல்லா கலருமே இருக்குது. மார்பிள் விளக்கு, டைல்ஸ் விளக்குன்னு வந்து சொல்லுவாங்கள்ல, இதோட விளக்கோட விலை என்ன தெரியுமாங்க? வெறும் 50 ரூபா மட்டும்தாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதோட டிசைன் வந்து பாருங்கள். அதோடைய அவங்க எப்படி கார்விங் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பாருங்கள். அவ்வளோ அழகாக வந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு மைன்யூட்டான டிசைனு எங்கேயுமே நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி நிலவாசலில் வந்துட்டு வைப்போம் இல்லைங்களா, அந்த விளக்கு வந்து ஜோடி வந்து 70 ரூபாங்க. இதை நீங்கள் ஜோடியாகவும் வாங்கிக்கலாம், தனியாக வாங்கிக்கலாம். ஆனால் நிலையில் வைக்கும்போது நம்ம ஒரு நிலை யாருக்கும் இருக்காது, 2 சைடு தான் வைக்கணுங்க. 70 ரூபா தான். ஒரு விளக்குன்னு பார்த்தா 35 ரூபா தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 9 திரி. இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விளக்குங்க. 9 திரி போட்டு விளக்கேற்றக்கூடிய விளக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபாங்க. வெறும் 50 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபா தாங்க. என்ன ஒரு அழகாக இருக்குன்னு நீங்களே வந்துட்டு பாருங்கள். 50 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கும் யாராலும் வந்து கொடுப்பாங்களா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மண் சட்டி 120 ரூபாய்க்கு. இதில் நீங்கள் வந்துட்டு தயிர் உரம் ஊற்றி வந்து வச்சுக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதத்தை வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. எல்லாமே வந்துட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ண தேவையில்லை. தயிருக்கெலாம் சீசன் நம்ம சட்டியை வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கருப்பு கலரில் இருக்குது பாருங்களேன், இது 100 ரூபா மட்டும்தான். மீன் குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, எந்த குழம்பு வேணாலும் வச்சுக்கலாங்க. 100 ரூபா மட்டும்தான். நம்ப முடியாத விலைங்க. 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க, பழைய சாதம். இதில் நைட்டில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதில் தயிர் ஊற்றிட்டோ இல்லாட்டி நீச்சல் தண்ணி ஊற்றிட்டோ, இந்த நீச்சல் தண்ணின்ற வேர்டெல்லாம் நான் கேட்டு வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேங்க. 130 ரூபாய்க்கு இந்த மூடியோடு நமக்கு வந்து தந்துட்டுருக்காங்க. இதில் கலருமே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. இந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், பிளாக் கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் பெரிய சைஸ் வேணாலும் இருக்குது. விலை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. 150 ரூபா மட்டும்தாங்க. என்னங்க பார்த்தாலே உங்களுக்கே வந்து தெரியுதா, வேறு லெவலில் வந்துட்டு இருக்குது. பழமை மாறாமல் ஒன்று இங்கே இருக்கிறது எல்லாமே சாம்பிளுக்கு தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன். உள்ள கடைக்குள்ளே பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வந்துட்டு வருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற டம்ளர், நிறைய பேர் இதில் மோர் குடிப்பாங்க, எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு 1/4 லிட்டர் வந்து பிடிக்கும். உண்டியல்லே மாம்பழ உண்டியல் இருக்குது, மாங்காய் உண்டியல் இருக்குது, தேங்காய் உண்டியல் இருக்குது, அதே மாதிரி பழ உண்டியல் இருக்குது. கொழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க. இதோட விலை நீங்கள் இதில் எது எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா மட்டும்தான். இந்த மாதிரி தர்பூசணி உண்டியல் இருக்குது, மாங்காய் உண்டியல் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான உண்டியல்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஷைனிங் பவுலு, ஹோட்டல்ஸில் எல்லாமே வாங்கக்கூடிய ஷைனிங் பவுல் உங்களுக்கு தெரியுதாங்க. இந்த மாதிரி சூப்பராக வந்துட்டு இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 40 ரூபா மட்டும்தான். இந்த விசில் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த விசிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா உள்ள தண்ணி ஊற்றி விசில் அடிக்கிறது அப்படியே குருவி மாதிரியே வந்து கத்தும். வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. வெளியில் இதோட விலை 200 ரூபா. 10 ரூபாய்க்கு இங்கே பார்த்திங்களாங்க ஐஸ்லாம் வந்துட்டு கொடுப்பாங்கல்ல, நிறைய ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்கள்ல, அதை வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. இப்போ நான் காட்டுறது 20 ரூபா. சும்மா இந்த அக்கா வந்துட்டு இந்த பார்சல்லாம் மண்பானையெல்லாம் பேப்பரில் கட்டி கொடுக்கறதுக்காக ரப்பர் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அது வந்துட்டு 20 ரூபா. இன்னொரு அடுத்த சைஸ் வந்து காட்டுறேன் வந்து பாருங்களேன். இது வந்து 30 ரூபா. வெளியில் நம்ம வெயிலுக்கு போகும்போது ரோட்டோரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூழு கொடுப்பாங்க இல்லைங்களா, இதில் தான் கொடுப்பாங்க. ஸோ 30 ரூபா. இது வந்து 40 ரூபாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ்மே நிறையா இருக்குது. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த சைஸ் வந்துட்டு அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டு வரேங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு ஒரு தொழிலுங்க, ஒரு குடிசை தொழில், பாரம்பரியமான ஒரு தொழில். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 120 ரூபா மட்டும்தாங்க. இதில் மீன் குழம்பு, மீன் சட்டி, அதே மாதிரி குழம்பு சட்டி, மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, கறி குழம்பு வைக்கிறதுக்கு, நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்குலாம் இந்த மாதிரி சட்டி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 300 ரூபாங்க. இப்போ இந்த அக்கா கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் ஹீட் பண்ணி நமக்கு வந்து சீசனே பண்ணி வந்து வச்சுருக்காங்க. அதனால் நம்ம திருப்பி சீசன் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு அவசியமே வந்து கிடையாது. இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே
தெரியுதாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீசன் பண்ணணுங்க. இந்த சிகப்பு கலரில் இருக்கிறதெல்லாம் இன்னொரு தடவை நம்ம சீசன் பண்ணி, அதாவது பழக்கி தாங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அக்கா கையில் வச்சுருக்கிறது 350 ரூபா. இப்போ நான் ஒரு பானை காட்டுறேன் வந்து பாருங்களேன். இந்த பானையோட விலை 160 ரூபா. இதில் நிறைய சைஸ் வந்துட்டு இருக்குங்க. 160 ரூபா. இந்த அக்கா காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா. அதுக்கு பக்கத்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது 160 ரூபா தான். இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 ரூபா வந்துட்டு வருது. பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா வந்துட்டு வருதுங்க. இந்த குழம்பு சட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா சீசன் பண்ணாதது 250 ரூபா. பக்கத்தில் வடை சட்டி மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 300 ரூபா ரேஞ்சுக்கு தான் வருது. நீங்கள் ஹோல்சேலாக இவங்க கிட்ட வந்துட்டு வாங்கும்போது இன்னும் இதில் வந்துட்டு அமௌண்ட் வந்து நிறைய குறையுங்க. அதே மாதிரி நிறைய கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா முளைப்பாரி அப்படின்றது வந்துட்டு நம்ம பாரம்பரியத்தோட முறையில் வந்து வருது. இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபாங்க. இது ஒரு சின்ன சைஸு. அதுக்கு அடுத்த சைஸ் அந்த அக்கா கையிலேருந்து நான் இப்போ வாங்குறேன் பாருங்களேன். இது 150 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி முளைப்பாரி செட்லாம் ஒன்றெல்லாம் வந்து வாங்க மாட்டோம், மொத்தமாக தான் வந்து வாங்குவோம் இல்லைங்களா? அப்போ இன்னும் உங்களுக்கு விலை வந்து நிறையாவே வந்து குறையும். இது வந்து 170 ரூபா அந்த அக்கா கையில் வந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் வந்துட்டு ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பானையோட விலை வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாங்க. இன்னும் 2 எடுத்துகிட்டு வராங்க பாருங்களேன். டேப் வச்சா மாதிரி உங்களுக்கு இருக்குது, டேப் வைக்காத மாதிரி 2 சைஸ் வந்துட்டு இருக்குது பார்த்திங்களாங்க. உங்களுக்கு டேப் வச்சது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 350 ரூபா, வைக்காதது வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபா. அது சின்ன சைஸுங்க. நான் பெரிய சைஸ் வந்துட்டு இந்த டேப் வச்சது 350 ரூபா, பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருட்கள் வந்துட்டு இருக்குது. இது போக நிறைய மங்க ஐட்டங்கள் நிறையா இருக்குங்க. இது 40 ரூபாங்க, இது 70 ரூபாங்க. உங்களுக்கு பெரிய சைஸு இந்த காமிக்கிறாங்க பாருங்களேன், அந்த அக்கா காமிக்கிறாங்க பாருங்களேன், இது வந்து 100 ரூபாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உப்பு, புளி, மிளகாப்படி இதெல்லாம் வந்து போட்டு வைப்போல அந்த மாதிரி இருக்கக்கூடியதுங்க. ஸோ இது வந்து 160 ரூபா. இதில் உங்களுக்கு நிறைய கலர் ஆப்ஷனும் கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ சாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பார்ட் 2 வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் வந்து பண்ணுங்கள். நான் சூப்பரான